அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பொறுப்புள்ள பெற்றோராக மாறுவோம். பாராட்டும் தண்டனையும். வார்த்தைகளால் பாராட்டுதல், தின்பண்டங்களை பரிசாக அளித்தல், விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்தல், இது போன்றவற்றின் மூலம் ஒழுக்கமான நடத்தைகளை ஊக்குவிக்கலாம். விரும்பத்தகாத நடத்தைகளை ஒதுக்கும் விதமாக முகம் சுளித்தல், முகத்தை திருப்பிக் கொள்ளுதல், பாராட்டு வார்த்தைகளை கூறாமல் இருத்தல் ஆகியவற்றை கடைபிடிக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைகள் ஒழுக்கம் தவறி நடந்தார்கள் என்பதற்காக அடித்தல், சூடு வைத்தல், கிள்ளி வைத்தல் போன்ற தண்டனைகளை அளிக்கக்கூடாது. தண்டனைகள் ஒருபோதும் கெட்ட பழக்கங்களை குறைத்து நல்ல பழக்கங்களை அதிகரிப்பதில்லை என்பதே உளவியல் ஆய்வுகளின் கண்டுபிடிப்பு. 5இல் வளையாதது 50இல் வளையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதக்கா பொருளான ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டார். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீ என கூறி துப்பச் செய்துவிட்டு, நாம் தர்ம பொருளை சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்றார்கள். நூல் புகாரி 1491. உணவுகளை பற்றி தந்தை குழந்தையிடம் சொல்ல வேண்டியவை. இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என சொல்வதை விட, இதை சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது, இதை சாப்பிட்டால் உடலுக்கு கேடு விளைவிக்கும் என எடுத்துச் சொல்ல வேண்டும். தனக்கு கீரை பிடிக்கவில்லை என்றால் குழந்தைகளுக்கும் அதை சொல்லித்தரக்கூடாது. தன் சொந்த கருத்துக்களை குழந்தையின் மீது திணிக்கக்கூடாது. கட்டாயப்படுத்தி குழந்தைகளுக்கு பிடிக்காததை செய்வதோ செய்யச் சொல்வதோ கூடாது. குழந்தை துரித உணவுகளை ஆசைப்பட்டு கேட்டால் உடனே வாங்கி தரக்கூடாது. இதையெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாது என முதலில் சொல்லி பழகுங்கள். உணவிலும் ஒழுக்கம் கற்பித்த உன்னத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பெயரை கூறு, உன் வலது கையால் சாப்பிடு, உனக்கு முன்னால் உள்ள பகுதியிலிருந்து சாப்பிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.